சொல்லுங்க. இந்த இந்த கொடிக்கு இந்த கலர் ஏன் சூஸ் பண்ணீங்க? இந்த கொடிக்கு இந்த கலர் இப்போ திரும்பி பாருங்களா, அது என்ன கலர்ல இருக்குன்னு. ஆரஞ்சு இல்ல, ஊர்ல எல்லாம் பெயிண்ட் சோர்ல அடிப்பாங்க. திமுகவுக்கு இந்த கலர் கொஞ்ச நாள், ஒரு 4 நாள் போனா சாயம் வெளுத்துரும், ரெட்டு மட்டும் பிளாக் அப்படியே இருக்கும். இல்ல இது ஒன்னே ஒண்ணுதான். வானவில் கலர் சாங்ல நம்ம அதான் சொல்லிருப்போம். வானவில் கலர்னா எல்லாமே வந்துருச்சு நம்ம என்னன்னு சொல்லிட்டு. இது மெயின் என்னன்னா ஆரஞ்சு வந்து சென்ட்ரலில் இருக்கிற மெயினான 2 கட்சிக்குமே இருக்குது. ஏன்னா அது வந்து நேஷனல் ஃப்ளாகில் வர சாஃப்ரான் கலர்ஸ். ஸோ அது சென்ட்ரலில் பிரதிபலிக்கிறது. நீங்களே திரும்பி பாருங்க, அப்போ அந்த லைட் வெளிச்சத்தில் அது எப்படி இருக்குன்ட்டு. ஆனால் அதுக்கு என்ன பண்ண முடியும், கலர்னா அது ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு வியூவில் இருக்கும். பிளாக் வந்து தமிழ்நாடு கலர், நம்மளோட கலர், நம்மளோட அடையாளம். ஸோ அதனால இந்த 2 மிக்ஸ். சென்சார்லாம் முடிஞ்சிருச்சா? முடிஞ்சதுண்ணா. தம்பிராமண்ணே, தம்பி பார்வையாளர்கள் ரசிகர்கள் வந்து நம்மளோட அறிவாளிகள் நல்லா புரிஞ்சுக்கிடுவாங்க, எல்லாம் உங்களுக்கு தெரியும். ஆமாம், நீங்கள் ஒரு கெட்டப் வந்து சொல்லியிருக்கீங்க, நட்டி சார் வந்து அவர் இல்லவே இல்லை, படம் பாருங்க அப்படின்னாங்க. ஓகே ரைட்டு, அது வந்து பிரச்சனை இல்லை. ஒரு தேசிய விருது வாங்கின நடிகர் நம்ம MS பாஸ்கர் சார், அவர் இங்கேயும் சொன்னார், ட்ரைலர்லையும் சொல்லுவார், ஓம் சக்தி பராசக்தின்னு. தமிழகத்துடைய சோசியல் மீடியாவில் ஃபுல்லாக அதுக்கு அடுத்தடுத்த வார்த்தை என்னன்னு நாங்கள் சொல்ல விரும்பல, என்னன்னு தெரியும். ஒரு நிமிஷம், அரசியலுக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு நடிகையை உங்கள் கூடயும் நடிச்சிருக்காரு, அவங்க கூடயும் நடிச்சிருக்காரு. ஒரு படத்தில் இப்படி செய்வது சரியா? அது ஓம் சக்தி பராசக்திக்கு அடுத்து என்னங்கிறது தமிழ்நாட்டில் எல்லாருக்கும் தெரியும். அரசியல் காலகட்டத்தில் சம்பந்தமே இல்லாத ஒரு நடிகையை வம்பிழுத்தீங்க. நீங்கள் சொன்னது காட் ப்ராமிஸாக அந்த விஷயத்தை நான் பார்க்கல. நான் வாட்ஸ்அப்பை தவிர இன்ஸ்டாகிராம் அது எதுவுமே எனக்கு தெரியாது. ஸோ தம்பி, 15 வயது பிள்ளைங்கள் 12 வயது பிள்ளைங்களை உள்ளங்கைக்குள்ளே உலகத்தை வச்சுக்கிட்டு இருக்காங்க செல்லக்குட்டி. அவர்களுடைய கற்பனையெல்லாம் ஒவ்வொருடைய படைப்புக்குள்ளே இன்சர்ட் பண்ணி பார்ப்பாங்க. அது அவர்களுடைய கற்பனையை வளர்த்து கொண்டிருக்கிறார்கள். அந்த குழந்தைகள் செய்யக்கூடிய செயல் நான் வந்து நமது பிள்ளைகள், அண்ணன் பிள்ளைங்க, தம்பி பிள்ளைங்க நினைச்சு தான் அவர்களை பாவிக்கணுமே ஒழிய யாராது அப்படின்னு கேட்பது முறையாக இருக்காது. அதுக்கு படம் பதில் சொல்லும். அதான் என்னுடைய பதில். நட்டிபதர் சூப்பராக பண்ணியிருக்கீங்க, தேங்க்யூ. சித்ரா லட்சுமணன் ஒரு விஷயம் சொல்லிட்டு போனாங்க, சதுரங்க வேட்டை வந்து ஒரு ட்ரெய்லர் தான், இதுதான் பெரிய படம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் உங்கள்கிட்ட கேட்குறது என்னன்னா, சதுரங்க வேட்டை தான் அரசியலா இல்லை அரசியல் தான் சதுரங்க வேட்டையா? நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ரெண்டுமே அரசியல் கிடையாதுங்க. இதில் 2-3 கேரக்டர் அந்த ஷேடு இருக்கும். ஒரு காலகட்டம், ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஆரம்பித்து ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் போகிற படம். அந்தந்த காலகட்டத்துக்கான ஒரு சேஞ்ச் ஓவர்ஸ், பாடி லாங்குவேஜ் எல்லாமே வரும். இல்லை, கதையை கேட்கல. அரசியல் என்பது சதுரங்க வேட்டையா, சதுரங்க வேட்டை தான் அரசியலா? அது எந்த பார்வையில் நீங்கள் பார்க்குறீங்களோ அதை பொறுத்து. சார் நட்டி சார், அதே மாதிரி இன்னொரு கேள்வி, நடிகராக இருந்து அரசியலுக்கு வர்றதை இங்கே போஸ்டர் பார்த்தா தெரியும். சரிங்க. நீங்கள் முதல்வராக ஆசைப்படுறீங்களா இல்லை உங்கள் ஜோடி லேடியை முதல்வராக ஆசைப்படுறீங்களா? ஐயா, எனக்கு அதுக்கு சம்பந்தமே கிடையாதுங்க. என்ன போய் கேட்டுங்க. எனக்கு அரசியல்வாதி ஆகுறீங்களா? இல்லை, நான் ஒரு பார்வையாளன், அவ்வளோதான் சார். தம்பி கார்த்தி சார், ஒரு வரியில் கதை சொல்லுங்கள் சார். அதை ரெண்டு விதமாக சொல்லுங்கள் சார். நான் தம்பி, அதான் பணம் கொண்டவன் புகழுக்கு ஆசைப்படுகிறான், புகழ் கொண்டவன் புகழை வைத்து பணமும் புகழும் இருக்கிறவர்கள் அதிகாரத்துக்கு ஆசைப்படுவார்கள். இது ஒரு லைனாக இருக்கலாம் மேபி. நேர்மறை எண்ணம், வாழ்க்கையில் நேர்மறை எண்ணம் காலம் கடந்து வெல்லும். அது மனசில் மிகப்பெரிய அமைதியை கொடுக்கும். எதிர்மறை எண்ணம் உடனடியாக வெல்லும், ஆனால் மனதின் அமைதியை கெடுக்கும். ஸோ கொடுக்கும் கெடுக்கும்ன்ற கான்செப்ட். நேர்மறை எண்ணம் வெல்லும், எதிர்மறை எண்ணம் கொள்ளும். இதுதான் கான்செப்ட். இது மக்களுக்கான படம் இது. ஸோ நீங்கள்லாம் இதை வந்து 8ஆம் தேதி இரவு கொஞ்சம் கூத்தாடுவீங்க, அப்போ தெரிஞ்சுக்க செல்லக்குட்டி. ஓகேம்மா? நீ பார்த்து சிரிச்சிட்டு இருப்பீங்க. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. ரெண்டாவது இன்னொரு நம்பிக்கை எனக்கு இருக்குது, ரிப்பீட்டட் ஆடியன்ஸ் இதுக்கு வருவாங்கன்னு நம்புகிறேன். அதில் நீங்களும் கூட இருக்கலாம் அப்படின்னு எனக்கு இன்னொரு நம்பிக்கை இருக்குது. தம்பி ரமையா சார், அரசியல்வாதி கிண்டல் பண்ற சார். சார் சொல்லுங்க சார். தம்பி ரமையா சார், அரசியல்வாதியை கிண்டல் பயிர்ங்க சார். அந்த பொலிட்டிக்கல் மேனு உங்களோட மூவியை ரிவ்யூ பண்ணா எப்படி ஏற்றுப்பீங்களா? என்ன உருட்டி விளையாடலாம என்ன போச்சு? பொதுத்தளத்துக்கு வந்த பிறகு ஒரே ஒரு விஷயம் தம்பி, இது வந்து கிண்டல் பண்ணுவதல்ல, சுய விமர்சனத்துக்கு தன்னை தயார்படுத்திக் கொள்வது. விமர்சனத்துக்கு அப்பாற்பட்ட கடவுளை கூட இல்லைன்னு சொல்வதற்கான உரிமையை கடவுள் கொடுத்துருக்கார். இருக்குன்னு சொல்கிற உரிமையை மனிதன் எடுத்திருக்கார் இல்லையா? விமர்சனத்துக்கு உட்பட்டவர்கள் தான் நீங்கள் திரும்ப திரும்ப சொல்வது என்பது அதுதான். ஆக்சுவலாக இந்த கேள்விகள் என்பது 8ஆம் தேதி இரவு இன்னைக்கு கேட்டால் சூப்பராக இருக்கும். நீங்கள் இப்போ இவ்வளோ கேட்டுக்கிட்டு இருக்கோம்ல, இவ்வளோ தம் கட்டி பேசிகிட்டு இருக்கோம்ல, அல்ல இதையா நம்ம எப்படி நினைச்சோம் அப்படின்னு நினைப்பீங்க. ஒட்டு மொத்தமாக 2 மணி நேரம் 5 நிமிஷம் குலுங்க சிரித்து
கண்களில் ஆனந்த கண்ணீர் வடிய எங்களை வந்து கட்டி பிடிச்சி, பெண்ணாக இருந்தால் கை கொடுக்குவீங்க, ஆணாக இருந்தால் கட்டி பிடிச்சி கண்ணத்தை கடிப்பீங்க. தம்பி ரம்யா சார், சொல்லுங்கள் இங்கே ஐயா, சொல்லுங்க ஐயா. காமெடி சட்டையர் படம் அரசியலை கிண்டல் செய்து அப்படின்னு எல்லாருமே வரிசையாக பேசியிருக்கீங்க. தமிழ்நாட்டில் 40 வருஷமாக திமுக அதிமுக தான் மாறி மாறி வந்திருக்காங்க. இதில் நீங்கள் யாரை அதிகமாக கிண்டல் பண்ணியிருக்கீங்க? 40 வருஷமா இல்லை, 67, 33, 26, கிட்டத்தட்ட எவ்வளவு, 59, 60 வருஷமாவா? யாரையும் கிண்டல் பண்ணுற நோக்கே கிடையாது, அந்த நோக்கமே கிடையாது, அந்த நோக்கமே கிடையாது. இது அரசியல் புரிதல் என்னிடம் இருந்த காரணத்தினால், புரிதல் இல்லாமல் ஒரு மால் சொல்லியிருந்தால் நீங்கள் சொல்கிற மாதிரி யாரையாவது சங்கடப்படுத்திருக்கலாம், யாரை மேலேயாவது ஒரு சொல் எனும் கல் எடுத்து மேலே எறிந்து தலைப்பீதியாக இருக்கலாம். அரசியல் புரிதல் இருந்த காரணத்தினால் யார் மனதும் கோண வேண்டாம், கோணக்கூடாது என்ற பொறுப்புணர்ச்சியோடு ஹியூமரை மட்டும் மண்டையில் வச்சு எழுதியிருக்கேன். அதை மேக்கிங்கில் பாருங்கள், மேக்கிங் பாருங்கள், உங்களுக்கு பதில் தம்பிரமா சார் கொடுங்க சார். இங்கே சொல்லுங்க ஐயா. சார், நீங்களும் முதல் சொல்லலாம், டேரக்டரும் முதல் சொல்லலாம், சரிங்களா? இப்போ அந்த ஒரு கெட்டப்புனால தான் உங்களை பெருசாக விமர்சனம் பண்ணுறாங்க. இந்த படம் அந்த படத்தை அந்த டீம் ஒரு கொச்சையாக பேசுகிறாங்க, எங்கள் தலைவரை கிண்டல் பண்ணுற மாதிரி பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குது. ஏன் நீங்கள் அந்த கெட்டப்பை தவிர்க்கலை? ஏன்னா அவர் அரசியலுக்கு வந்துட்டார், சரிங்களா? இப்போ அந்த கெட்டப் வச்சிங்கன்னா ஏதாவது விமர்சனம் வரும்னு தெரிஞ்சு வச்சிங்களா, இல்லை ஏதாவது பிரச்சனை ஆகும்னு வச்சிங்களா? இதுக்கு நான் சொல்கிறேன். ஆனால் இல்லைனா ஆக்சுவலாக இந்த லுக் டெஸ்ட்லாம் நம்ம முன்னாடியே பண்ணிட்டோம். அப்புறம் தான் சாரோட லுக், ஆக்சுவலாக நானே சாரோட பெரிய ஃபேன், டான்ஸ்னால் அவர் பார்த்தா நானே ஆட ஆரம்பித்தேன். ஸோ அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம். லுக் டெஸ்ட் என்னென்னா ஒரு 55 இயர்ஸ்க்கு ஏஜ் ஒரு 60 டுவர்ட்ஸ் போகும்போது ஆப்வியஸாக கிரே இருக்கும். எல்லா ஹீரோஸும் நீங்கள் லிஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா நேச்சுரல் விட்டுருவாங்க, ஒரு 50 வயசு வரையும் தம் கட்டுவாங்க, அப்புறம் நேச்சுரலாக விட்டுருவாங்க. ஸோ ஒரு ஹீரோ அந்த டைம்லைனில் எப்படி இருப்பார், ஸோ அதுதான். அண்ட் ட்ரெஸ் கோடும் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக அது டார்க்கர் ஷேடு. நாங்கள் எடுத்தது இப்போ ஆக்சுவலாக அது ட்ரெண்ட், அந்த கலரு வேறு மாநிலத்தில் ஒரு லீடர் அந்த ட்ரெஸ் தான் போட்டிருக்காரு, அது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அதை தான் நம்ம எடுத்தோம். சத்தியமாக சொல்கிறோம், அவரை டீஃபேம் பண்ண, நான் திருப்பி சொல்கிறேன், அவர் சிங்கம், யாராலையும் டீஃபேம் பண்ண முடியாது. நிஜமாவே அது சிங்கம், அதை யாரும் டிஃபேம் பண்ண முடியாது. நான் எல்லாரும் அந்த பக்கத்தில் நின்று பார்த்துருக்கேன், அப்படி ஒரு எண்ணமும் கிடையாது, அப்படி ஒரு விஷயமே கிடையவே கிடையாது. டைரக்டர் உமாபதி சார், சொல்லுங்கள் சார். ஆக்சுவலாக இந்த மேடை ரொம்ப அழகாக இருக்குது. நம்ம முத்துக்குமார் சொன்ன மாதிரி இது ஒரு குடும்ப அரசியல் மேடை மாதிரி இருக்குது. ஆனால் நாங்கள் அர்ஜுன் சாரை ரொம்ப மிஸ் பண்ணுறோம். அவரை நீங்கள் இந்த படத்தில் ஏதாவது ஒரு கேமியாவாவது கொண்டு வந்திருக்கலாமா, அப்படி ஏதாவது யோசிச்சிங்களா? இல்லை சார், இது ஆக்சுவலாக எதுவுமே ஆர்டிஃபிஷியல் நம்ம இது பண்ணலை. நம்ம ஒரு சின்ன ஒரு வேர்ல்டு இது. ஆக்சுவலாக தமிழ்நாடுன்னு நம்ம பார்த்தா தமிழ்நாடு, நம்ம தமிழ்நாடு இல்லை, இது வேற ஒரு உலகத்துக்கு, வேறு யூனிவர்ஸுக்கு நம்ம கூப்பிட்டு போயிட்டு அங்கே ஒரு பொலிட்டிக்கல் சட்டையர் இருந்தால் எப்படி இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக. இப்போ நம்மளே பார்த்தாலே நல்லா இருக்குல்ல, அந்த ஃபீல் தான் கொடுத்துருக்கோம். யாரையும் ஹர்ட் பண்ணணும்னு யாருக்குமே அது கிடையாதுல்ல சார். அப்படி ஹர்ட் பண்ணால் அது நாங்கள் தப்பான பர்சன்ஸ் இல்லை. இல்லை, ஹர்ட் பண்ணுறதை பற்றி கேட்கல, அர்ஜுன் சாரை. இல்லை அதுதான் சொல்கிறேன், அது கேமியோ தேவை இல்லை. லைக் ரெக்குயர்மெண்ட் நம்மளுக்கு இந்த வேர்ல்டு, சின்ன வேர்ல்டுக்குள்ளே கேரக்டர்ஸ் பண்ணணும்னு பண்ணோம். லைக் இது ஃபியூச்சர் கண்டிப்பாக சான்சஸ் இருக்குது. வாழ்த்துக்கள். தம்பி வணக்கம் சார். தம்பி ஒரே ஒரு கேள்விதான். இந்த நீங்கள் இல்லைன்னு சொன்னால் கூட பார்த்தீங்கன்னா, இந்த கோட் படத்தில் இந்த கார் நம்பர் இதே தான் வரும், TN 2026ன்னு. உங்கள் கார் நினைக்கவே. அப்போ அந்த நேரத்தில் ஒரு பேசு பொருளாக ஆச்சு அது. அப்போ அதுலேருந்து தலைப்பு வச்சிங்களா அப்படிங்கிறது ஒன்று. அடுத்தது இந்த சால்ட் அண்ட் பெப்பர் லுக்கு ரொம்ப நட்டி சார் ஏற்கனவே இளமை, இன்னும் இளமையாகிட்டார், வாழ்த்துக்கள். அந்த லுக்குக்கும் இந்த நம்பருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒற்றுமை இருக்கிற மாதிரி தோணுதில்ல, அதனால தான் கேட்டேன். நீங்களே சொல்லுங்க அதுக்கு பதில். சார், TN 26 தங்க நட்சத்திரம் 2026. தங்க நட்சத்திரம் TN அந்த இதுதான் மீனிங்கில் தான் நம்ம வச்சோம். ஸோ 2026 அவர் என்ன ஒரு டெசிஷன் எடுக்கிறாரு, அதுதான் நம்ம ரிலேட் பண்ணும்போது நீங்கள் கேட்குற மாதிரினா அவங்க எப்பயோ டிசிஷனை எடுத்துகிட்டு அது பர்சியூ ஆகிட்டு இருக்கு. இது இந்த இடத்துல 2026 அந்த பர்சன் என்ன எடுக்கிறாரு, அதுதான் நம்மளோட மோட்டிவாக இருந்தது. அண்ட் மோர் ஓவர் நட்டி சாரில் நீங்கள் காப்பா பார்த்தீங்க, அவர் கையில் கருப்பு கயிறை பார்த்தீங்களான்னு தெரியல. ஸோ அந்த கருப்பு கயிறுக்கு ஒரு மீனிங் இருக்குது, அது கிளைமேக்ஸில் உங்களுக்கு தெரியும் சார். தேங்க்யூ சார். தம்பி ராமையா சார். இல்லை அவர்கிட்ட கேட்கலாம் சொல்லாத சார். இல்லை, மேலே 2 கலர் கொடி, அதே போல் தளபதி அரசியலுக்கு வந்துட்டாரு, தாவேக்கா. இந்த மேடையிலேருந்து நான் தம்பியை கொச்சப்படுத்தலை, திட்டலை அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் கொடி பார்த்தீங்கன்னா ஆளுங்கட்சியோட கொடி மாதிரி தான் இருக்குது. நீங்கள் தாவேக்காவுக்கு ஆதரவு கொடுக்குறீங்களா அந்த படம் மூலயமா, இல்லை நான் ஓட்டு போட போவேன் தம்பி? ஏன்னா TN 26ன்னு போட்டிருக்கீங்க தம்பி. அது எனது தனிப்பட்ட உரிமை. எந்த கட்சிக்கு ஓட்டு போட போறீங்கன்னு கேட்குற மாதிரி இருக்குது.
இல்ல இதுல கிண்டல் எல்லாமே அவரை பத்தி தான் வருது. படத்தை ரிலீஸ் பண்ணுங்க, அவருடைய ஸ்லோகம் தான் ஃபுல்லா வந்துட்டு இருக்கு. இது இவ்வளவு நேரம் பத்திரிகையில் பதில் சொன்னதுக்கு மறுபடியும் இதுக்கு பதில் 8ஆம் தேதி தான். இல்லைண்ணா இந்த பிளாக் ஆக்சுவலாக ரீசெண்டாக தான் அவங்களுக்கு ஆச்சு. நம்ம இது அக்டோபரில் ஷூட் பண்ணோம், அக்டோபர் நவம்பரில் ஷூட் பண்ணோம். அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. திருப்பி சொல்கிறேன், இல்ல நான் பார்க்கும்போது புரியுதுண்ணா, ஆளுங்கட்சி மேடையில இருந்து ஆதரவு தாவேக்காவுக்கு கிடைக்குதோ அப்படின்ற மாதிரி இருக்கு. இது நாங்கள் எப்படி பதில் சொல்கிறேன்னு தெரில. இது வந்து ஒரு திருப்பி சொல்கிறேன், சினிமா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போகிறதுக்கு தான் நம்ம எடுத்துருக்குறோம். அதுக்கு தான் எக்ஸாம்பிள் கொடுத்தேன் ஆரஞ்ச் அண்ட் பிளாக்குக்கு. ஸோ அதாண்ணா சார். ஒரே ஒரு கேள்வி. ஆக்சுவலாக நீங்கள் வந்து எல்லாருமே விஜயை பற்றி கேட்டோன்னே சிங்கம் சிங்கம்னு நீங்கள், ஆனால் அவர் கூட இருந்த டச்சப்லேருந்து கிட்டத்தட்ட பிஆர்ஓ மேனேஜராக இருந்த பிடி செல்வகுமார் வரைக்கும் அவரை பற்றி சொல்கிறது வேற விதமாக இருக்குது. நிஜமாவே நீங்களாம் ஒரு இருக்கீங்க சிங்கமா? உண்மையான இல்லை உங்களை பார்த்து நாளைக்கு நீங்கள் சொன்ன சிங்கங்கிற பதில பார்த்து ஒரு 100 ஓட்டு எக்ஸ்ட்ரா போயிடக்கூடாது. இல்லைண்ணா, உண்மையாகவே சிங்கம் தானா அவர். நீங்கள் எந்த இதில் எடுத்தீங்கனாலும் சரி, இப்போ அவங்க எத்தனை பேர் என்ன சொன்னாலுமே. இல்லை எந்த ஹாஸ்பிட்டலில் சொல்கிறீங்க சிங்கம் யாருமே நெருங்க முடியாது, அந்த ஹாஸ்பிட்டலில் சொல்கிறீங்களோ? ஆனால் யாரை பற்றி வேணாலும் பேசலாம்னா அது அவங்களோட கருத்து சுதந்திரம் இருக்குது. பட் அது வந்து மக்களுக்கு எப்படி ரிசீவ் ஆகுதுன்னு தான் அர்த்தம். ஸோ மக்கள் ஆப்வியஸாக அது நம்ப போகிறது கிடையாதுல்ல. சார் நட்டி சார் உங்கள் பதிலையும் எதிர்பார்க்குறோம் சார். நீங்கள் என்ன சொன்னீங்க ஒரு தடவை ஞாபகம் இருக்குங்களா? நீங்களும் நான் பேசிகிட்டு இருக்கும்போது இல்லை நம்ம பேசியிருந்தோம் ஒரு தடவை ஒரு ஈவெண்ட்டில். இவ்வளோ பெரிய போஸ்டருக்கும் நல்லவனாக ஆண்டவன் கூட இருப்பானா, இவ்வளோ பெரிய பொசிஷனை விட்டுட்டு அவர் எதுக்கு அரசியலுக்கு போகிறார் நம்ம பேசுனீங்க ஒரு தடவை நீங்கள் கேட்டீங்க ஞாபகம் இருக்குங்களா? நண்பராக நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு கேட்டிங்களா? அப்போ அந்த பொசிஷனில் இருந்தார், அதனால நான் அவருக்கு சிங்கம்னு சொல்கிறேன். இப்போ அரசியலில் வந்திருக்காரு, அவர் என்ன செய்கிறாருன்னு பார்த்து நீங்கள் மற்ற முடிவுக்கு வாங்க. தம்பி ராமையா சார், தம்பி 8ஆம் தேதி கேள்வி இல்லாமல் போயிடும், அதுக்கு சொல்கிறேன். சார் தம்பி ராமையா சார், சிஸ்டர் சொல்லுங்கள் சார். ஒரு காலத்தில் வந்து அமைதி படை மாதிரி படமே வந்துச்சு. ஆனால் இன்னைக்கு இந்த கருத்து கிரியேட்டிவிட்டி சுதந்திரம்னு ஒன்று இருக்குல்ல. ஒரு டீசர் ரிலீஸ் பண்ணதுக்கே இவ்வளோ கொஸ்டின்ஸ் வந்திருக்கு, இவ்வளோ ட்ரோல்ஸ் வருது. ஸோ படத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணுற பார்க்குறாங்க. ஈவன் அந்த டீசரோட கீழே பார்த்தா அவ்வளோ கமெண்ட்ஸ். ஸோ இதை எப்படி பார்க்குறீங்க? இன்னைக்கு கிரியேட்டிவிட்டி மேலே இவ்வளோ கண்ட்ரோல் இருக்கு, இதை எப்படி ஒரு டேரக்டராக? அதுக்கு காரணமே அதான் சொன்னேன், வெரி மிகப்பிலே சொன்னேன். கேஜி குரூப் மிஸ்டர் கண்ணன் ரவி சார் அரசியல்னாவே பயப்படுவாங்க. ஆமாம், அப்படி பயந்துருந்தால் இது ஏகப்பட்ட அரசியல் கிரிட்டிக் வந்திருக்கு. மக்கள் குரல் வந்திருக்கு. இளம் பிராயத்தில் ஈநாடுன்னு ஒரு படம், நான் சின்ன வயசாக இருக்கும்போது கேரளாவில் ஈநாடுன்னு ஒரு படம். ஸோ இது வந்து மக்கள் சுதந்திரம். அதை தயாரித்து எடுக்கிறதுக்கு ஒருத்தர் தேவைன்றதான் ஒரு விஷயம். அது கண்ணன் ரவி சார் எடுத்திருக்காங்க. காய்த்த மரம் தான் கல்லடிப்படும் என கண் கூட நான் பார்த்ததுண்டு. சார் நட்டி சார் உங்களுக்கு கேள்வி. நீங்க விஜய் சார் கூட ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஆமாங்க. இப்போ இந்த பிரச்சனையை வந்து நீங்க இது மூலமா தொடங்கி வச்சுட்டீங்க. சோசியல் மீடியாவில் ரொம்ப வந்து கீழ்த்தரமாக வந்து அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. சரிங்க. கமெண்ட் போட்டுட்டு இருக்காங்க. இதுக்கு முற்றுப்புள்ளி வந்து நீங்க விஜய் சாரை நேரில் சந்திச்சு விளக்கம் சொல்லுவீங்களா? நீங்க பேசுனாக்கா அவர் பேசுவாரா? அதாவது சார், அவர் எப்போ கூப்பிட்டாலும் சரி நான் போக தயார், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. என் சைட்லேருந்து நான் அவருக்கு ஃபோன் பண்ண முடியாது, நான் அவர் பயங்கர பிஸியான அலுவலில் இருக்கார். அந்த சைட்லேருந்து எனக்கு ஃபோன் பண்ணி என்னை கூப்பிட்டாங்கன்னா நான் போய் என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். அதுக்கு எங்கிட்ட எந்த தடையும் கிடையாது. நான் மட்டும் இல்லை, எங்கள் டீமே கூட வரதுக்கு தயாராக இருக்காங்க. தம்பி ராமையா சார் சொல்லுங்க. மத்தியில் இருக்க காவியம் தமிழ்நாட்டையும் சேர்க்கணும்னு உங்கள் ஆசையாக அந்த கலர் கொடுத்துருக்கு. எதிர்புறமாக இருக்காங்கல்ல. நாத்திக முன்னேற்ற கழகம் என்பது உங்களுக்கு தெரியாத விஷயங்கள் கிடையாது. ஆத்திகம் பேசுகிறவர்கள் ஜஸ்ட் எவ்வளவு அதிகபட்சம் 2% இருக்கலாம். அவர்கள் ஒரு அரசாங்கத்தை தீர்மானிக்கிற இடத்துல இருக்காங்களா இல்லைன்னு தான் பதில் வரும். நாத்திகம் பேசுகிறவர்கள் ஆல்மோஸ்ட் 2% தான் இருப்பாங்க. அதை அவர்களே ஒத்துக்குவாங்க. அவர்கள் ஒரு அரசாங்கத்தை தீர்மானிக்கக்கூடிய இடத்துல இருக்காங்களா? இல்லை. மீதி 98%. ஸோ அப்போ நம்ம அப்படி வச்சிங்கன்னா இது பெரிய ஒரு டாப்பிக்காக போயிட்டு. பெரியார் ஐயா அவர்கள் நாத்தியம் மட்டும்தான் அவர் சொல்ல, பெண்ணுரிமையை சொல்லியிருக்காரு, கல்வி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சொல்லியிருக்காரு, தாழ்த்தப்பட்ட குடியானவன் பெரியார்ட்டேருந்து பேரறிஞர் அண்ணா அதற்காக பிறந்தாங்க. நம்ம சொல்லக்கூடிய தத்துவம் கொள்கைகள் எல்லாம் மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்றால் ஒரு உழைப்பாளியும் ஒரு அடிமட்டத்தை ஒரு கூலிக்காரனும் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக வேண்டும். அடுத்த கட்டத்துக்கு போக வேண்டும் என்றால் அதிகாரம் தைக்கப்பட்ட வேண்டும் என்றது சொன்ன அங்கேருந்து பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குது. சரிங்களா? அதனால் இது இந்த இவ்வளோ பெரிய டாபிக் போக வேண்டிய அவசியம் கிடையாது. 8ஆம் தேதி திரும்ப சொல்கிறேன், 8ஆம் தேதி படத்தை பார்த்த பிறகு எனி கொஸ்டின் கேன் ஆஸ்க், நாங்கள் பதில் சொல்கிறோம். நீங்கள் பசியாக இருக்கீங்க, உங்களுக்காக நாங்கள் நன்றி சார் போடுறோம். நன்றி சார். ஒரே நிமிஷம் நன்றி சார்.
நட்டி சார் கடைசியா சொல்லுங்க சார். இந்த படம் வந்து தேர்தலுக்கு ஒரு 10-12 நாளைக்கு முன்னால் வருது. சரிங்க. உங்களுக்கு பிசினஸ் பல கோடி பிசினஸ், சரிங்க. ஆனா அவங்களுக்கு வந்து பல ஆயிரம் கோடி பிசினஸ், வாழ்வா சால்வா பிரச்சனை, பல எதிர்காலம். யாருக்கு இது? தாவேக்காக்கு, மத்த கட்சிக்கு. சரிங்க. நீங்க எந்த நோக்கத்தில் எடுத்தீங்க, இது ஏ டீமா பி டீமா சி டீமான்னு அது உங்களுக்கு தான் தெரியும், படம் பார்த்தா தெரியும். சரிங்க. ஆனா அவங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தா அந்த சிங்கமும் சிங்க குட்டிகளும் பிராண்டு விட்டுரும். அதுக்கு நீங்க தயாரா இருக்கீங்களா? சார் நாங்கள் அந்த மாதிரி எதுவுமே சொல்லல சார். சொன்னால் தானே சார் அப்படி ஒரு பாதிப்பு வரப்போகுது. அப்படி ஒரு எண்ணமே கிடையாது சார். நீங்கள் படம் பாருங்கள், 8ஆம் தேதியோ 9ஆம் தேதியோ எப்போ ப்ரொடியூசர்ஸ் காமிக்கிறாங்களோ நீங்கள் அந்த படம் பாருங்கள். அப்படி நாங்கள் எதுவும் சொல்ல முயற்சிக்கவும் இல்லை, அப்படி ஒரு எண்ணமும் கிடையாது, அப்படி ஒரு ட்ரையும் கிடையாது. அதனால் இப்போ யாரோ குறுக்க புகுந்து யாரோ என்னவோ சொல்கிறாங்கங்கிறதுனால அதை அவங்க நம்புகிறாங்க. அப்படி அப்படி அந்த நம்பிக்கை அவங்க படம் பார்த்தாங்கன்னா இருக்காது அவங்களுக்கு. நான் விரும்பி வேண்டி கேட்டுக்கொள்கிறேன், தாவேக்கா நண்பர்கள், இந்த சகோதரர்கள் அந்த படத்தை தியேட்டரில் வந்து படம் பாருங்கள். உங்களுக்கு அதில் அப்ஜெக்ஷன் இருந்தால் அது என்ன பண்ணோம் நாங்கள் பண்ணுறோம். உமாவதி சரிங்க. சினிமா கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் மதம் கிடையாது, ஜாதி கிடையாது, எல்லை மாநிலம் கிடையாதுன்னு சொல்கிறீங்க. ஸோ தமிழ்நாட்டே வந்து ஒரு சினிமா கலைஞர் ஆண்டு இருக்காங்க இதுக்கு முன்னாடிலாம் இல்லையா? அப்படிங்கிற பட்சத்தில் இந்த படத்தில் வந்து சினிமாக்கார பையில நீங்கள் வாழலாம் ஆளக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு டயலாக் வருது. ஸோ இதெல்லாம் என்ன நினைக்கிறீங்க நீங்கள்? ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா கட்சியிலையுமே சினிமாக்காரங்க இருக்காங்கண்ணா. சினிமாவும் பிரிக்க முடியாது, அரசியலையும் பிரிக்க முடியாது. அரசியலில் இருக்கிறவங்க நடிச்சிருக்காங்க. இப்போ யூடியூப்பில் கூட ஒன்று நல்ல கலெக்ஷன்ஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு இது இல்லைண்ணா. இப்போ நம்ம இப்போ இந்த ஜென்ரேஷனில் இருக்கிறோம், எல்லாருமே எல்லாத்துமே அணுகணும். அதுதான் ஹெல்த்தியான என்விரான்மெண்ட்டாக இருக்கும்ண்ணா. இல்லை அப்படி சொல்கிறேன். நீங்கள் அந்த படத்தை மாதிரி ட்ரெய்லர் இந்த மாதிரி ஒரு இதை வச்சிருக்கீங்கன்னு கேட்குறேன். ஆனால் ட்ரெய்லர்னா டீஸ் பண்ணணும். அதை டீசர் நான் ட்ரெய்லர் கிடையாது. நான் டீஸ்னா வி ஹேவ் டு டீஸ் சம்திங் இல்லைண்ணா. இப்போ இதனால தானே பேசும் பொருளாக இருக்குது, இதனால தானே கொஷின் இருக்குது. ஸோ நம்ம ஒரு ப்ராடக்ட்டை இது பண்ணுறோம், ப்ராப்பராக டெலிவர் பண்ணணும். அதுக்கு இது பேசும் பொருளாக இல்லை. இது நீங்கள் இல்லை நிறைய டீகோட் இருக்குது. படத்தை பார்த்தீங்கன்னா ஓ இதுக்கு தான் வச்சுருக்காங்க, இதுக்கு தான் வச்சுருக்காங்க, இதுக்கு தான் வச்சுருக்காங்கன்னு சொல்லுவீங்க. இப்போ இருக்கிற அந்த அப்பா சொன்ன 4 டீம் 5 டீம் எல்லாமே சினிமாக்காரங்க தானே. இப்போ நம்மளுமே சினிமாக்காரங்க தானே. குரூப் பிக்சர் வந்திருக்க பத்திரிகை ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த மாலை வணக்கம். அண்ட் மேடையில் இருக்க என்னுடைய சகோதரர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமான வணக்கம்னா ஆக்சுவலாக இங்கே நன்றி தான் சொல்லணும் ஸ்டார்ட் பண்ண நினைக்கிறேன். கண்ணன் ரவி சாருக்கு மிக்க நன்றி, தீபக் ரவி சாருக்கு நன்றி, ஸ்ரீநாத் சாருக்கு நன்றி, நம்ம எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் உமாபதி அவர்களுக்கு நன்றி, அண்டு கூட ஒர்க் பண்ண அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருக்கும் நன்றி. அந்த சேம் டைம் நான் இயக்குனர் உமாபதி சாரை பற்றி சொல்லணும். ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு டைரக்டர் அவர். இந்த ஸ்பேன் ஆஃப் 1 or 2 இயர்ஸில் வந்து இந்த பேன் இண்டியா டைரக்டர்ஸோட லிஸ்ட்டில் அவரோட நேமும் ஆட் ஆகும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு. அவர் ஒவ்வொருத்தர்கிட்ட வேலை வாங்குகிற ஸ்டைலே வேறு மாதிரி இருக்கும். இதில் ரொம்ப பெருமைக்குரிய விஷயம் என்னென்னா 2 நடிகர்களுக்கு நடுவில் நான் நடிக்கிறேன். அந்த 2 பேருமே நேஷனல் அவார்டு வின்னர்ஸ். ஒன்று தம்பிராமே அண்ணன், இன்னொன்று MS பாஸ்கர் அண்ணன். 3வதாக எங்கள் இளவரசன். ஆனால் அவர் இன்னும் நேஷனல் அவார்டுக்கு அந்த தகுதி இன்னும் வரலன்னு நினைக்கிறேன், அவரை போய் சேர்றதுக்கு. அவ்வளோ அருமையான ஒரு நடிகர் எங்கள் இளவரசன். அண்ட் கூட நடித்த எல்லாரும் சரி, ஸ்ரத்தா அவர்களாக இருக்கட்டும், விஜய் மேமாக இருக்கட்டும், இந்திரஜாவாக இருக்கட்டும், எல்லாருமே பிரமாதமான நடிகர்கள். ரொம்ப நல்லா பண்ணாங்க. இப்போ உதாரணம் ஒரு சீனை நாங்கள் ரிஹர்சல் பண்ணும்போது எல்லாருக்கும் ஒரு டைமிங் தேவைப்படும். அந்த டைமிங்காக நாங்கள் ரிஹர்சல் பண்ணும்போது அதை அப்சர்வ் பண்ணுவார் எங்கள் டைரக்டர் உமா பற்றி. கரெக்டாக பார்த்துட்டு 3 ரிஹர்சல் முடிஞ்சவொன்னே சொல்லுவார், இந்த ஃபஸ்ட்டு ரிஹர்சலில் இந்த இடத்துல நீங்கள் இப்படி பண்ணீங்களா, அதுவும் இந்த 3வது ரிஹர்சலில் பண்ணது இந்த இடத்துலையும் 2வது ரிஹர்சல் அப்படி நோட் பண்ணி டீட்டெயில் பண்ணக்கூடிய ஒரு டைரக்டர் எங்கள் உமாபதி. அவர் கூட ஒர்க் பண்ணுறதுல ரொம்ப மிகப்பெரிய சந்தோஷம். 2வது ஒரு நட்பு நம்ம வாழ்நாள் ஃபுல்லாக இருக்கணும்னு ஆசைப்படுவோம்ல, அப்படிப்பட்ட மனிதர்கள் அவர் ஒருத்தர். அது ஆச்சரியமான ஒரு விஷயம். இந்த வயசில் இப்படி ஒரு ஃபோர்சைட்டும் தொலைநோக்கு பார்வையும் இருக்குங்கிறது நான் நினச்சி கூட பார்க்கல. ரொம்ப அருமை. உமாவதி சார், தேங்க்யூ ஸோ மச். யூ ஆர் த பெஸ்ட் அண்ட் யூ வில் பி த பெஸ்ட் ஃபார் எவர். அண்டு எங்கள் தம்பிராமையனை பற்றி சொல்லணும்னா எப்படி சொல்கிறது, முதல்ல கூப்பிட்டாரு, தம்பி ஃப்ரீயாக இருக்கீங்களா, ஒரு கதை கேட்போமா அப்படின்னாரு. சரி கேட்போன்னு போனேன். அப்போ அந்த கதையை கேட்கறதுக்கு முன்னாடி அண்ணன் ஒரு வார்த்தை சொன்னார், தம்பி இந்த அரசியலுங்கிற அறம் ஒரு நல்ல நோக்கத்தோடு உருவாக்கப்பட்டது, அதுக்கு உள்ளே போகிறதுனால அதுக்கு பேர் தியாகம்னு பேர். இந்த தியாகத்தை பல தலைவர்கள் பண்ணியிருக்காங்கன்னு அந்த தியாகத்தை பற்றி சொன்னார். அப்புறம் அதே நேரத்தில் நம்மலாம் படிக்கும்போது நமக்கு பல சப்ஜெக்ட்ஸ் இருக்குது, ஆனால் அதில் அரசியலுங்கிற ஒரு சப்ஜெக்டும் இருக்கணும். அது முக்கியமான ஒரு விஷயம். நான் எதுக்கு சொல்கிறேன்னு சொல்லிட்டு இந்த கதையை சொன்னார். ஹிலேரியஸாக இருந்தது கதை, ரொம்ப நல்லா இருந்தது, ரசித்தோம், ஃப்ரேம் பை ஃப்ரேம் ரசித்தோம். அண்ட் அதுக்கப்புறம் சொன்னார், எப்போ நான் ஷூட்டிங் போகலான்னு கேட்டு முடிச்சோன்னே அடுத்த வாரம் போகிறோம் தம்பி. அப்படி தான் அடுத்த வாரம் போனோம். அப்புறம் தான் கண்ணன் ரவி சார் இவங்களெல்லாம் மீட் பண்ணக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடச்சிது. 2வது MS பாஸ்கர் சார், மிகப்பெரிய சிவபக்தர். அவர் பார்வை பட்டாலே நமக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தால் சரியாக போயிடும். அப்படிப்பட்ட ஒரு மனிதர் MS பாஸ்கர் சார். எங்களோட முன்னோடி எங்கள் இளவரசனை, எல்லாத்துலேயும் முன்னோடி, சினிமாட்டோகிராஃபிலையும் சரி, நடிப்புலையும் சரி.
அவர் சர்வசாதாரணமாக நடிக்கிறதுன்னு ஒன்று சொல்லுவாங்கல்ல, தொடர்ந்து 6 அடிச்சுட்டே இருப்பாங்க இந்த 3 பேரும். நடுவில் நிற்கிறதுக்கு நம்ம பயமாக இருக்கும். நம்ம அம்பையர் அண்ணன் இல்லாமல் பார்த்தா அந்த இடத்துல ஆல்ரெடி ஒருத்தர் இருக்கார், உமாபதி, டைரக்டர் உமாபதி. ஸோ அதனால் நம்ம இப்படியே காலத்தை ஓட்டிடலான்னு தோணும். அது ஒரு விஷயம். அப்புறமா வந்து ஜாவா சுந்தரேசன் அவர்கள் ரொம்ப அருமையான ஒரு பர்ஃபார்மர். ஒரு சீன் நாங்கள் சேர்ந்து பண்ணுற சீன் 2-3 சீன் பண்ணோம். அதில் ஒரு சீன் வந்து பண்ணி முடித்த உடனே சொன்னார், நட்டி உங்களுக்கு இது ஒரு அருமையான ரோல், ரொம்ப நல்லா வரும் இந்த இது அப்படின்னு சொல்லி சொன்னார். முதல் ஆசீர்வாதம் அங்கேருந்து தான் வந்தது. ரொம்ப நன்றி ஜாவா சுந்தரேசன். அப்புறம் தம்பி கதிர் எக்ஸ்ட்ரானரி பர்சன். நாங்கள் பேசும்போது இம்ப்ரவைசேஷனுக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணுவார். அவரோட சீன் இல்லைனாலும் அவர் வந்து ரொம்ப பிரமாதம் வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவார். அது ரொம்ப ரசிகரமாக இருக்கும். அடுத்தது இந்த படத்தோட ஒரு பில்லர் இருக்கார், பிஜி முத்தையா, சினிமாட்டோகிராஃபர். அவர் போட்ட ஹார்ட் ஒர்க் வந்து அன்இமேஜினபிள் ஹார்ட் ஒர்க்கு. அண்ட் தர்புகா சிவா சார், மியூசிக் டைரக்டர் சார், அப்புறம் எங்கள் எடிட்டர் சார், லிரிசிஸ்ட் 2 பேருக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் சார். ஏன்னா ரொம்ப நல்லா வந்தது அந்த சாங்கு. குல்கந்த் குமார் சாங் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அண்ட் எங்கள் டான்ஸ் கொரியோகிராஃபர் ரொம்ப தேங்க்ஸ் சார், ரொம்ப அருமை, ரொம்ப அருமை. அப்புறம் எங்கள் ஆக்ஷன் மாஸ்டர் சூப்பர், ரொம்ப பிரமாதமாக வந்தது ஒவ்வொரு விஷயமும். இது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்புறம் இன்னொன்று எல்லாரும் சொன்னாங்க யாரையோ டிஃபேம் பண்ணுறேன்னு. நான் டிஃபேமே பண்ணலைங்க. இந்த படத்தோட நோக்கமே ஃபஸ்ட் ஃப்ரேம்லேருந்து லாஸ்ட் ஃப்ரேம் வரைக்கும் எல்லோரும் சிரிச்சிட்டே இருக்கணும்னு. அதில் சாரோட லுக்கு ஒரு இடத்துல வருது அப்படின்ட்டு தான் அது ஒரு போர்ஷன் தான். அதை தவிர நாங்கள் ஒரு 5-6 டிஃப்ரெண்ட் லுக்கு பண்ணியிருக்கோம். அண்ட் எங்கள் அண்ணன் உமாபதி தம்பிராமே நான் சொன்ன மாதிரி அது அப்படியே அவருக்கு அங்கே போய் சேர்ந்துரும்னு நினைக்கிறேன். ஆதவ அர்ஜுனா சார் அண்ட் உமாபதி சார், நீங்கள் சொன்ன மாதிரி அது சிங்கம். அந்த சிங்கத்தை நான் பக்கத்தில் இருந்து பார்த்துருக்கேன். அவர் அப்படி டிஃபேம் பண்ணுறக்கூடிய எண்ணம் எனக்கும் சரி, எங்கள் யூனிட்டுக்கு சரி யாருக்குமே கிடையாது. தாவேக்கா தம்பியினர் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஏன்னா எங்கள் யாருக்குமே அவரை டிஃபேம் பண்ணக்கூடிய எண்ணம் எதுவுமே கிடையாது. ஸோ நீங்கள் அந்த கண்ணோட்டத்தில் பாருங்கள். நீங்கள் படம் பாருங்கள், படம் பார்த்துட்டு வந்து சொல்லுங்கள். அப்போ உங்களுக்கு புரியும் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோன்னு. இதுக்கு மேலே என்ன சொல்கிறதுன்னு தெரியல. உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. தேங்க்யூ ஸோ மச். இந்த இனிய விழாவிற்கு வந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். பத்திரிகை ஊடகத்துறை நண்பர்கள் அனைவருக்கும் மற்றும் மேடையில் வீற்றிருக்கக்கூடிய எனது அன்பு சொந்தங்கள் எல்லோருக்கும் என்னுடைய வணக்கங்கள். இந்த TN 2026 வந்து அரசியல் படம். ஆனால் நிச்சயமாக யாருடைய மனதையும் புண்படுத்தாமல் எல்லோரும் மகிழ வேண்டும், சிரிக்க வேண்டும், ரசிக்க வேண்டும் அப்படின்ற ஒரே எண்ணத்தோடு எடுக்கப்பட்ட படம். மாப்பிள்ளை தம்பிராமையா மாப்பிள்ளை வந்து இந்த படத்தை வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி என்கிட்ட வந்து இதை சொல்லி, மாப்பிள்ளை இந்த மாதிரி உங்கள் மாப்பிள்ளை உமா ஒரு படம் பண்ண போகிறாப்புல, மாமா நீங்கள் பண்ணணும்னு, இது என்ன மாப்பிள்ளை சொல்லணுமா, நீங்கள் எப்போன்னு சொல்லுங்கள் நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இது ஒரு குடும்ப உறவு மாதிரி எல்லோரும், தம்பி ஜாவா சுந்தரேசன் அவர்கள், மச்சான் இளவரசு அவர்கள், மாப்பிள்ளை தம்பிராமையா அவர்கள், அதே மாதிரி தம்பி நட்டி அவர்கள், நாங்கள் 2 பேரும் தீவிரமான சிவபக்தர்கள். மாப்பிள்ளை உமா, அதே மாதிரி என்னுடைய சகோதரி விஜி, என்னுடைய அன்பு மகள் இந்திரஜா, அதே மாதிரி வந்து இந்த படத்தினுடைய எடிட்டர், மியூசிக் டைரக்டர் எல்லோருமே. மாப்பிள்ளை வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னாக்க அதாவது பேசிக்கிட்டே இருக்கும்போது ஏதாவது ஒன்று சொல்லிட்டோம் அப்படின்னாக்கா அது நல்லா இருக்குது அப்படின்னா கேட்கல. நம்ம ஒரிஜினல் டைலாக் சொன்னோம், மாமா மாமா எள்ளு மாமா, நீங்கள் முதல்ல சொன்னது நல்லா இருக்கு மாமா, அதை வைங்க மாமா அப்படின்ற அந்த அளவுக்கு நமக்கு ஃப்ரீடம் கொடுத்து இதில் பண்ண வச்சுருக்கிறாப்புல மாப்பிள்ளை. ஒரு அருமையான ஒரு திறமைசாலி, அருமையான டைரக்டர். இந்த படத்தில் தான் நான் மாப்பிள்ளையோட ஃபஸ்ட்டு வந்து அவருடைய டைரக்ஷனில் நடிக்கிறேன். இதுக்கு முன்னாடி திருமணம் படத்துலேயே மாப்பிள்ளை கூட நடித்தாச்சு. நட்டி அவர்களோடும் இது வந்து எனக்கு முதல் படம். சதுரங்க வேட்டையிலேருந்தே நான் அவருடைய ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு ரசிகன். அந்த மாதிரி விஜய் அவர்களோடும் நடித்திருக்கிறேன். இந்த படத்தில் தான் என்னுடைய அன்பு மகள் இந்திரஜாவோடு நடித்திருக்கிறேன். தம்பிராமையா மாப்பிள்ளை இளவரசம் வச்சா நாங்கள் எல்லோரும் நிறைய படங்களில் நடிச்சிருக்கிறோம், சேர்ந்து நடிச்சிருக்கிறோம். இந்த படத்தில் மீண்டும் இணைந்து நடிப்பதற்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த ப்ரொடியூசர் கண்ணன் ரவி சார் அவர்களுக்கும், எனது அன்பு மாப்பிள்ளை தம்பிராமையா அவர்களுக்கும், சின்ன மாப்பிள்ளை உமா அவர்களுக்கும் எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக ஆக வேண்டும், நீங்கள் ஆக்க வேண்டும். பத்திரிகை ஊடகத்துறை நண்பர்கள் இந்த படத்திற்கு பேராதரவு தர வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். ஓம் சக்தி பராசக்தி TN 2026 அடுத்து பெரிய சக்தி. சரியா
ஏப்ரல் 10ஆம் தேதியிலேருந்து தியேட்டருக்கு போய் எல்லோரும் பாருங்கள். எங்கள் அண்ணாச்சி காணுமே, எங்கன்னா அண்ணாச்சி காணும், கிளம்பி போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். சரி, ரைட், தேங்க்யூ வெரி மச், தேங்க்யூ. என்ன தேதி வெளியாகுதுன்னு அண்ணாச்சியாவே சொல்லிட்டீங்க. ஏப்ரல் 10ஆம் தேதின்னு இப்போ தானே சொன்னோம். அதுக்கு தான் இவ்வளோ முடி வளர்த்துனாக்கா எப்படி காது கேட்கும்? காதெல்லாம் முடிக்கிட்டு இருக்க முடியும். ஏன் தலை மாதிரி இருந்தாக்கா நல்லா கேட்கும். காதுக்குள்ள ஒரு ஆள் பேசிட்டே இருக்காரு அண்ணாச்சி, வேற ஒன்றும் இல்லை. அண்ணாச்சியா நீங்க ஒன்று சொல்லணும், நடிகர்கள் அரசியலுக்கு வர்றதை அண்ணாச்சி எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இப்போ அரசியலில் இருக்கிறவங்க நடிக்கிறதுக்கு வராங்களே, அதை வேண்டான்னு தடுத்தோமா? இல்லையே. அந்த மாதிரி நடிகர்கள் அரசியலுக்கு வர்றதை பற்றி ஒன்றும் தப்பு கிடையாது. அரசியலுங்கிறது ஒரு நல்ல ஒரு களம், நடிப்பு திரையுலகன்றது ஒரு நல்ல களம். இந்த களத்துலேருந்து அந்த களத்துக்கு போகிறாங்க, அந்த களத்துலேருந்து இந்த களத்துக்கு வராங்க. இதில் என்னத்தை தப்பு கண்டியா? யார் வேணாலும் வரலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஐயே இப்படி தட்டுவாங்க, இப்படி தட்டி இன்றைக்கி தான் பார்க்குறேன். சரி, ஓகே, தேங்க்யூ வெரி மச், தேங்க்யூ. பத்திரிகை, தொலைக்காட்சி, இணையதள சகோதர சகோதரிகளுக்கு மாலை வணக்கம். அனைவரும் ஏற்கனவே ஒரு ஷோ பார்த்துட்டு உடல் அசதியோடு இங்கே வந்திருப்பீங்க. இந்த கொஞ்ச நேரத்தில் முடிச்சுக்கலாம். இது ஒரு நெகிழ்ச்சியான மேடை. இந்த மேடையில் நான் நிற்பதற்கு காரணம் என் தாய் தந்தை, அது உலகத்துக்கு தெரிந்தது. ஆனால் இந்த படைப்புக்காக இங்கே நிற்பதற்கான காரணம் கேஆர்ஜி குரூப், கண்ணன் ரவி சார். இந்த கதையை அரசியல் சார்ந்து நையாண்டி பண்ணி யார் வேண்டுமானாலும் கதை பண்ணி விடலாம். எனக்கு இன்றைய தினம் வாழும் கலைஞர்களில் இளவரச ஐயாவுக்கு தெரியும், அரசியலை உள்வாங்கி கொண்ட அந்த விஷயம். அரசியல் குடும்பத்தில் பிறந்த காரணத்தினால், அரசியல் புரிதல் இருந்த காரணத்தினால தான் இந்த கதை எழுதப்பட்டிருக்கு. இந்த கதையை எடுக்கிறதுக்கு ஸோ அந்த வகையில் ட்ரிபிள் டி படத்தில் நான் ஒன்று அதை பார்த்த இருந்த பொழுது தம்பி தீபக் ரவி அவர்கள் அங்கே வந்திருந்தாங்க. மீனாட்சி அம்மன் கோயிலை விட்டு வெளியில் வருகிற பொழுது ஃப்ளைட்டில் வர்ற பொழுது ஸோ ஒரு கிட்டத்தட்ட 2 கதை சொல்லியிருந்தேன். அந்த கதையை தான் சொல்லுவேன்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த கண்ணன் ரவி சார்ட்ட இந்த கதை சொன்ன உடனடியாக எடுக்கணும். காரணம், கண்ணன் ரவி சார் அவர் சினிமாவுக்கு வருவது என்பது பணம் சம்பாதிப்பதற்காக அல்ல. இந்த ஊடகத்துக்கு அத்தனை பேருக்கும் தெரியும். திட்டக்குடியில் பிறந்து இளமையில் வறுமையை சுமந்து துபாய்க்கு சென்று, துபாய் நான் பார்க்க வளர்ந்த துபாய் அப்படின்னு சொல்லுவார். வேறு யாரும் அதை சொல்ல முடியாது. துபாயால் நான் வளர்ந்தேன் அப்படின்னு சொல்ல மாட்டேன். நான் பார்க்க வளர்ந்த துபாய் அப்படின்பார். கிட்டத்தட்ட 35 வருட காலங்கள் ஒரு தமிழன் அந்த துபாய்க்கு போயிட்டா எங்கேயாவது திக்குமுக்கு வேணால் அவர் அண்டர்டேக் பண்ணிக்குவார். ஸோ அந்த வகையில் அந்த எண்ணம், பரந்த எண்ணம் கொண்டவர், சினிமா மீது தீராத காதல் கொண்டவர். இன்றைய தினம் தயாரிப்பாளர்கள் அருகி மறிய போய்விட்டார்கள். ஸோ இந்த ட்ரிபிள் டி என்ற ஒரு கண்டென்ட் எப்படி இன்வெஸ்ட் பண்ணாங்களோ அதே மாதிரி தான் சித்தராஜ்மன் சொன்ன மாதிரி இந்த டீயோட செட்டப்பு TN 2026 தங்க நட்சத்திரம். இது நிச்சயமாக ஒரு தன்னடக்கத்தோடு சொல்கிறேன். நிறைய மேடை, இன்னும் 2-3 மேடை வரும். இப்போ இது சம்மந்தப்பட்ட இத்தனை பேரையும் நான் நெஞ்சுருகி பாராட்டுவதற்கு இப்போ சுருக்கமாக சொல்ல ஆசைப்படுறேன். தம்பி நட்டிக்கு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை தியாகம் பண்ணிட்டு வந்த ஒரு பிள்ளை. பல கோடிகள் அமிதாப் பச்சன்லேருந்து யாரையெல்லாம் கனவுகாக நினச்சிட்டு இருக்கோ அத்தனை பேரையும் பார்த்துட்டு ஒத்தி வச்சுட்டு ஒரு பேஷனுக்காக இங்கே வந்த ஒரு பிள்ளை. ஒரு சதுரங்க வேட்டைக்கு பிறகு சார் சொன்ன மாதிரி அற்புதமான ஒரு நல்ல இதயத்துக்கு சொந்தக்காரன், ஆன்மீகவாதி. அந்த பிள்ளைய நெஞ்சுருக வைத்ததில் இந்த கதை அவரை அடுத்த தளத்துக்கு அழைத்து போகும் அப்படின்ற பொழுது தனிப்பட்ட முறையில் ஒரு சினிமா ரசிகனாக ரொம்ப மகிழ்ச்சி. ஒரு விஷயம், எனக்கு இன்றைய தினம் நம்மளை விட அடுத்த உயர்ந்த நிலையில் இருப்பவராக நான் கருதுவது MS பாஸ்கர் மாமா, ஒரு சிவனடியார், என் மரியாதைக்குரிய எங்கள் ஐயா மகன் இளவரச ஐயா. நாங்கள் 3 பேரும் நிறைய படங்கள் நடிச்சிருக்கோம். 3 பேரும் சேர்ந்து ஒரு படத்தில் நடிப்பதற்கான வாய்ப்பு என்பது இந்த படம் தான். அது என் மகன் இந்த கதை சொல்லிவிட்டு அவன் உள்வாங்கிட்டான். அரசியல் குடும்பத்திலேருந்து வந்த காரணத்தினால் நான் கதை எழுதிவிட்டால் பத்தாது, அந்த கதையை உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். நான் கதை எழுதி கொடுத்துட்டேன். இந்த வசனத்தில் பாதி தான் நான் எழுதியிருக்கேன், மீதியாக தான் எழுதியிருக்கிறான். இதில் விட்டு போன கலைஞர்களின் நிறைய மேடைகள் இருக்குது, நான் சொல்லிக்கிறேன். விஜய் சந்திரசேகர் அவர்களுக்கு இது வேறு ஒரு கலர் கொடுக்கும். என்ன அருமை மகள், ஆமாம், மேடையில் பேசுகிற பொழுது அப்படி நெகிழ்ந்தேன். என்னடா மடை திறந்த வெள்ளம் போல் ஒரு ஃப்ளோவில். ஆமாம், காலம்
உங்கள் அப்பா இருக்கிறத மேலே இருக்கார், இறைவனாக இருந்து ஒரு முறை ஒரு வழி நடத்துகிறாரு. ஆமாம், அந்த பிள்ளையை நான் பார்க்கறப்ப சொன்னேன், ஒரு பர்பீல் சுல்தானா போல நீ நிறைய படி, மிகப்பெரிய உள்வாங்கக்கூடிய திறன் இருக்குது, மெமரி பவர் இருக்குது, மேடை ஆளுமை இருக்குது. ஸோ மல்டி விஷயத்தில் போ, பன்முகத்தன்மையோட போ அப்படின்னு. ஸோ அந்த பாப்பா அதை உள்வாங்கிட்டது. அதே போல் ஒரு பரதநாட்டிய கலைஞராக ஒரு கலைஞர் தேவைப்படுகிற போது கும்கி 2 ஹீரோயின் வந்து சிறுதா ரவி வந்து அதை உள்வாங்கிட்டு ஒரு பரதநாட்டிய மங்கையாவது நடிச்சிருக்கிறாங்க. அருமை தம்பி முத்துக்குமார். ஆமாம், ஒரு தமிழ் உச்சரிப்புக்காகவே அந்த காலத்துலேருந்து எடுத்தோம்னா அதில் இன்றைக்கு சமீபத்தில் ஒரு தமிழை எப்படி உச்சரிக்க வேண்டும் என்ற ஒரு விஷயத்தை அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு இவனை பார்த்து பராமரிப்படக்கூடிய வகையில் அந்த அற்புதமான பிள்ளை அது அந்த படத்துக்குள்ளே வந்தது. என் அருமை மகன் கதர், ஆதித்யா கதர், செல்ல பிள்ளை, தங்கமானவன். நம்மளை உட்கார வச்சு நமக்கு பக்கத்தில் நம்மளை கிண்டல் அடிப்பான், நம்மளுக்கே தெரியாது, அவ்வளோ பெரிய மிகப்பெரிய. அதே மாதிரி ஜாவா சேதுராமன், எத்தனை காட்சி தம்பி சார் சொன்னாங்களா வர்றேன். ஸோ இப்படித்தான் எல்லோருமே வந்தாங்க. ஜாவா சுந்தரேசன், அதே போல் இந்த மேனேஜர் தர்புகா சிவா. நிச்சயமாக தர்புகா சிவா என்னாவே கிட்டத்தட்ட வந்து ஒரு மெலடி. அப்படி இந்த படம் என்பது என்கிட்ட சொன்னான், சார் உங்கள் புள்ள கதற கதற காதலிக்கிறா சார் அப்படின்னாப்புல. ஸோ இப்போவும் மேடைக்கு வர முடியாததுக்கான காரணம் அடுத்த ஒரு ரீலில் ஒரு கரெக்ஷன் சொல்லியிருக்கான். ஸோ இன்டர் காலேஜ் காம்படிஷனில் என் பிள்ளை வந்து கல்லூரியில் சாங்கை சூஸ் பண்ணி ஆடிடுது. அதான் ஸோ இசை என்பது அவனுக்கு இயல்பில் இருக்குது. வீட்டுக்குள்ளே உட்காந்து எப்பொழுது ஒரு காட்சியை விசப்படுத்துகிற பொழுது அந்த கதையை உள்வாங்கிட்டதுனால தான் வந்தான். இந்த கதையை ஆஃப்டர் மேரேஜ் முதல் உமாபதி ராமையா வருகிறானே என்கிற பொழுது ஒரு தந்தைக்கு பதட்டம். இப்போ எனக்கும் அர்ஜுன் சாருக்கும் நீங்கள் கம்பேர் பண்ணிட்டீங்கன்னா இப்போ யாரும் தம்பிராமையாவோட மகன் சொல்கிறதில்ல. அன்னைக்கு அவங்க வீட்டுக்கு போகிறேன், உமாபதி அர்ஜுன் பிரபண்ண பேசுகிறார், தம்பி அர்ஜுன் மரமே எப்படி இருக்கான், ஓகே. ஸோ இப்போ ஆஃப்டர் மேரேஜ் கதாநாயகனாக இருக்கணும், மார்ஷல் ஆர்ட்ஸ் எல்லாமே கற்றுக்கிட்டாப்புல, டான்ஸர், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்ற பொழுது இப்போ எனக்கு என்ன விஷயம் அப்படின்னா, இவன் கதையை உள்வாங்கிட்டான்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனால் தயாரிப்பாளர்கிட்ட சொல்லி எப்படி ஓகே வாங்கினது போல அதற்கு முன்பாகவே அர்ஜுன் சார்கிட்ட போய் உட்காந்து என் மருமகளையும் உட்கார வச்சு இந்த கதையை தாங்க எடுக்க போகிறான் அப்படின்னு அவர்கள்ட்ட என் பிள்ளை தான் நான் உணர்வு. பெருமையான விஷயம் தானே, யார் மனசும். ஸோ இந்த அளவுக்கு அணுகுமுறை கொண்டவன் நான். யார் மனதையும் சிஞ்சிற்றும் கூட வேதனைப்படுத்தி விடக்கூடாது, அட்டென்ஷன் சீக் கிரியேட் பண்ணி தலைப்பு செய்தி ஆகிறதுல எனக்கு உடன்பாடு கிடையாது. இதுவரை எனது வாழ்க்கையை அப்படித்தான் அமைத்து கொண்டேன். யார் மனசு சின்ன சங்கடத்தை கூட ஏற்படுத்தி விடக்கூடாதுன்றதுக்காக. என் மகனை என் மருமகள் வீட்டுக்கு வந்த பொழுது கூட அர்ஜுன் சாருக்கு 2 மகள்கள் தான் இருக்கிறார்கள். அவருடைய இன்சியலை போடுவதற்கு அங்கே ஆள் இல்லை. என் அன்பு மகனே ஒன்று அந்த ஐஸ்வர்யா மருமகள்கிட்ட ஐஸ்வர்யா உமாபதி அப்படி இல்லை, ஐஸ்வர்யா அர்ஜுன் தான் போடணும். இது நான் கல்யாணத்துக்கு முன்னாலேயே ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டது. உங்கள் இருவருக்கும் சீக்கிரம் குழந்தை போயிடும், அது உங்களோட ப்ராப்பர்ட்டி, அதுக்கு உங்களுடைய பையன் அவதிப்பட்டுக்கிட்டு என்ன பேர் வைக்கிறீங்களோ. ஸோ எல்லாத்தையும் யார் மனதையும் அடுத்தவர் இடத்திலிருந்து பார்க்கக்கூடிய அளவு தான். அந்த அளவுக்கு ரொம்ப மெல்லிய மனதுக்கு சொந்தக்காரன் நிச்சயமாக என் கூட. ஆமாம், யாரும் எந்த முடிவிலையும் சின்ன சங்கடத்தை கூட ஏற்படுத்தக்கூடாது, அந்த அளவுக்கு இருக்கக்கூடியவன். இந்த கதையை எந்த அளவுக்கு யார் மனசையும் கோபப்படுத்திடக்கூடாது, சங்கடப்படுத்திடக்கூடாது, அந்த பொறுப்புணர்வோடு எழுதப்பட்டது. ஆமாம், இதில் இன்றைய தினம் டிவிக்கினுடைய தலைவர் அருமை தம்பி விஜய் அவர்களோடு 3 படத்தில் நான் நடிச்சிருக்கிறேன். அவர் 2 படம் கேமரா பண்ணியிருக்காங்க, யூத் அண்டு புலி. நிறையா பேர் அவரோட சம்மந்தப்பட்டிருக்கோம். ஸோ டீசர் ஒன்று வந்திருக்கு. இந்த டீசரில் தம்பி ஒரு குறிப்பிட்ட ஒரு அந்த லுக்கை மட்டும் பார்த்துட்டு ப்ரெடிக்ட் பண்ணி இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோ. நான் எனது வயசுக்கு போய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைய தினம் வேட்புமனு தாக்கல் என்றால் TN 2026 தங்க நட்சத்திரத்தினுடைய படத்தினுடைய நாத்திக முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர் இன்று வேட்புமனு தாக்கல் செய்தோம் என்றால் பத்திரிகையாக நீங்கள் 8ஆம் தேதி இரவு வாக்கு எண்ணிக்கை அன்றைக்கு தான் ஓட்டுப்பதிவு. நீங்கள் பார்த்துருவீங்க, நீங்களே சொல்லுவீங்க. 8ஓ 9ஓ தயாரிப்பாளர் ஐயா சொல்லுவாங்க, தம்பி ஸ்ரீநாத், இந்த EP உமாபதிலாம் சொல்லுவாங்க. ஸோ அன்றைய தினம் நீங்கள் பார்க்கிற பொழுது அன்றைய தினம் ஸோ 10ஆம் தேதி அன்றைய தினம் மக்கள் கைக்கு போய் சேர்ந்துடும். 8 வரைக்கும் தான் எங்களுடைய படம், 8க்கு பிறகு உங்களுடைய படம், 10க்கு பிறகு மக்களின் படம். என்ன சொல்ல வரேன்னா, இன்று மதியத்துக்கு பிறகு டிவிகே வெள்ளிவாக்கம் தொகுதியுடைய வேட்பாளர் அன்பு தம்பி ஆதவ அர்ஜுனா. எல்லா கட்சிகளிலும் எனக்கு தம்பிமார்கள் இருக்கிறார்கள். நாம் தமிழர் இயக்கத்திலிருந்து, டிவிகேயில இருந்து என்று சொல்லுது, ஆளும் கட்சியாக திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து, ஆண்ட கட்சியாக
அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து இது 4 கூட்டணி. இப்போ 5 கூட்டணி என்று ஆரம்பித்திருக்கிறது யார்? சசிகலா அம்மா கட்சியிலேருந்து சசிகலா அம்மாவும் ஐயா ராமதாஸ் ஐயா ஒரு கூட்டணி, 5 கூட்டணி, 5வது கூட்டணி இல்லையா? 6வது கூட்டணி தமிழக வாழ்வுரிமை கழகத்தின் சார்பில் ஒருத்தர் தம்பி வேல்முருகன் அவர்கள். வேல்முருகனுடைய உடன் பிறந்த தம்பி எனக்கு அற்புதமான பிள்ளை. ஸோ இத்தனை பேரையும் எல்லா இயக்கத்திலும் எல்லோரும் எனக்கு இருக்கிறார்கள். அத்தனை பேருக்கு பதில் சொல்ல கடமைப்பட்டவன். எனது வாழ்க்கையாவது ரிஸ்க் எடுக்கலாம். நான் புதிதாக நீ பார்ப்பதற்கு ஒன்றுமில்லை. எனது மகனுடைய வாழ்க்கை என்கிற பொழுது பொறுப்பு அதிகமாக இருக்கிறது. என்னன்னா, நான் ஒரு கதையை எழுதி கொடுத்துட்டேன். ஜென்சிட்டி என்று சொல்லக்கூடிய வகையில் அந்த படைப்பை எனக்கே பிரமாணப்படுத்தி காமிச்சிட்டாப்ல. ஸோ தம்பி ஆதவர்ஜுனா அவர்களே, உங்களுடைய வாழ்க்கை வரலாறை ஒரு மேடையில் நின்று கண்கசிய ஒரு 6 அடி உயரத்தில் நின்று அழுகிற பொழுது நானே நிகழ்ந்துட்டேன். உங்களுடைய பெரியம்மா திலகவதி அம்மா எங்களுடைய எனக்கு அம்மா மாதிரி, உங்களுடைய பெரியம்மா பிள்ளை ஆமாம் தயாரிப்பாளர், அந்த அவருடைய தயாரிப்பாளருடைய படத்தில் நாங்கள் நடிச்சிருக்கோம். சமுத்திரக்கணிக்கு ஃப்ரெண்டு, எனக்கு ஃப்ரெண்டு, தம்பி நட்டிக்கு ஃப்ரெண்டு, உங்கள் அண்ணன். இவ்வளவு விஷயங்கள் இருக்கிறது. மேலெழுந்த வரியாக கேட்ட தகவலை வைத்துக்கொண்டு ஒரு முடிவுக்கு வந்து விட வேண்டாம் என்று மட்டும் எனது அருமை தம்பி ஆதவ் அர்ஜுனா அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் உணர்ச்சி வசப்படுகிறவர். எந்த இடத்தில் இருக்கிறீர்களோ அந்த இடத்துக்கு 100% விசுவாசமாக இருக்கக்கூடியவர்கள். மிகவும் செயல்படும் வீரன். ஃபிட்னஸ். 5 வருடத்தில் கண்ணுக்கு முன்னால் தாயை தவிக்க விட்டுவீர்கள். ஆமாம், இந்த உணர்வெல்லாம் உள்வாங்கிறவன். ஸோ நான் யாரை பற்றி கேட்டாலும் பதில் சொல்ல முடியும். அவ்வளவு ஆய்ந்து பார்க்கக்கூடிய இடத்தில் இருக்கிறவன். அன்பு தம்பி அவர்களே, ஆதவ அர்ஜுனா அவர்களே, நீங்கள் சங்கட்டப்படக்கூடிய வகையிலே இந்த படம் ஒரு நூலளவு கூட இருக்காது. இதையா நாம் சங்கட்டப்பட்டு விட்டோம் என்று நீங்களே எனது நம்பர் தேடி அண்ணா அப்படி என்று பேசுவீர்கள். அப்படித்தான் இந்த படம் இருக்கும் என்று ஒரு சிறு விளக்கத்தை மட்டும் இந்த இடத்தில் கொடுத்து கொண்டு, அன்பிற்குரிய பிரசன்ட் மீடியா, எனது மகன் போராட்டத்தில் என பல வருடங்களாக போராடி பயணம் போய்கிட்டே இருக்கோம். இந்த படத்தை நிச்சயமாக 8ஆம் தேதி இரவு எனது அன்பு சகோதரிகளும் சகோதரர்களும் படத்தை பார்த்து முடித்த பிறகு எனக்கு வீட்டுக்கு ஃபோன் பண்ணுவீங்க. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. எக்ஸலண்ட் ஃபன். அவன் நெப்போட்டிசம் கான்செப்டில் போய்விடக்கூடாது என்பதற்காக ப்ரீவியஸ் நிறைய இயக்குநர்களிடம் அவரை நான் ஒப்படைத்தேன். நான் கூட இயக்கினேன். எங்கும் அவன் சரி அவர் எதிர்பார்த்த நடக்கவில்லை என்கிற பொழுது தொழில்நுட்பம் இசையா அன்பு தம்பி ஒயிட் லோட்டஸுடைய ஓனர் ஒன்னாவது பார்ட்னர் தம்பி சுகுமார், மைனா கும்கிப்படத்தினுடைய கேமராமேன், அண்ணே என்னென்ன தம்பி சிஜினா இவ்வளவு நாலேஜபிளாக இருக்காப்புல, தர்புகா சிவா. இதுதான் ஒரு தந்தைக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியை கொடுத்துருக்கோம். அந்த மகிழ்ச்சி நீங்களும் உணர்கிற பொழுது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். நன்றி. இருக்கீங்க, நிறைய திரைப்படம் நடிச்சிருக்கீங்க, நிறைய பேர் கூட வேலை செஞ்சிருக்கீங்க. முதல்ல நீங்கள் பெற்ற மகன் ஆக்ஷன் சொல்லி நடிக்கிறப்ப அந்த உணர்வு எவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்தது? ஆமாம், அரசியல்வாதி, தொழிலதிபர்கள், சினிமாக்காரர்கள் அப்பனும் மகனும் சேர்ந்து செய்வது என்பது ரொம்ப கொடுமை. இன்றைக்கு கூட ஒரு தலைப்புச் செய்தி வந்திருக்கும், மகனுக்கு தான் சீட்டு கொடுத்துருக்காங்க ஆனால் அப்பா பிரச்சனை பண்ணுறாரு, கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அப்பாவும் மகனும் சேர்ந்து செய்வது அது அந்த அளவுக்கு என்னை நான் அதை விட அவன் பக்குவப்பட்டிருக்கான். நான் எமோஷன் ஆனாலும் அவன் பேலன்ஸ் ஆகிக்குவான். அவன் எமோஷன் ஆகிறதுக்கான வாய்ப்பே கிடையாது, வாய்ப்பில்லை. அவன் கோபம் இல்லாத அளவுக்கு சகிப்புத்தன்மையோடு எங்களை டீல் பண்ணான். அது எம்எஸ் பாஸ்கர் மாமா அவர்களுக்கும் தெரியும், இளவரசாருக்கும் தெரியும். ஸோ அந்த மெச்சூரிட்டி அவன்கிட்ட வந்துருச்சு. எனக்கு என்ன, எனக்கு 20களில் வந்த மெச்சூரிட்டி அவனுக்கு 30களில் வந்திருக்கு, அவ்வளோதான். நான் சுயமாக வந்தவன், அவன் ஒரு சப்போர்ட்டில் வந்தவன், அவ்வளோதான். இதான் உண்மை, இதான் ட்ராவல். எந்த தந்தையரும் சுயமாக மேலே வந்து கொண்டிருப்பவர்கள் ஒரு 15 வயதில் நாம் பெற்ற மெச்சூரிட்டி நமது பிள்ளை பெற்றுவிட வேண்டும் என்று எதிர்பார்க்க முடியாது. ஸோ அவன் அந்த மெச்சூரிட்டி அடைஞ்சிட்டான். ஸோ அந்த வகையில் அவனோட ஒர்க் பண்ணுற பொழுது நான் எல்லாத்தையும் கொடுத்துட்டேன். அவன் டேஸ்ட் டோட்டலாக ஒதுக்கிட்டேன்ல. நான் இன்னும் சொல்லப்போனால் பாதி காட்சிகளுக்கு மேலே நான் சிம்பதேவனுடைய படத்தில் இருப்பேன். அதெல்லாம் தம்பி இவர் பேசுவார், ஹீரோ பேசுவார். ஸோ அதனால் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆமாம், தம்பி பிஜி முத்தையா சொன்னீங்க, தம்பி ராமையண்ணன் படம் அழைச்சி கொடுத்த உடனே எனக்கு ரவுண்ட்ஸாக கண்டினியூவாக படம் உருவாகுதுன்னு. அது அப்படி அல்ல, அது உங்கள் திறமைக்கான விஷயம். அது என் தாய் தந்தை எனக்கு கிட்ட ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதத்தில் உங்களுக்கு கொஞ்சம் கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நன்றி. நீ தான் இப்போ எங்களை இயக்கிட்டு இருக்க, எங்கே கூப்பிட்டாலும் நாங்கள் வர்றதுக்கு தயாராக இருக்கோம். ஆமாம், இதில் ஏரிவாய சேக்கு, மாலிக்கு, நந்தா எல்லாம் உட்காந்துட்டு இருக்காங்க. இதில் ஆமாம் ப்ரொமோஷன் டீமு சொல்லுங்கள். ப்ரொமோஷன் டீம் டிஇசி அவங்களும் ரொம்ப தேங்க்.
எனக்கு பாடலாசிரியர்கள் நான் அடிப்படையில் அந்த தம்பிகளுக்கெல்லாம் தெரியும், ஓரளவு பாடல் எழுதுவதற்கு தான் வந்தேன். ஆனால் இன்றைக்கி நடிகனாக ஓரளவு இடம் பெற்றுவிட்ட பிறகு அந்த இடத்த நம்ம ஆக்கிரமிக்கக்கூடாதுன்னு நினைப்பேன். அந்த அற்புதமான தம்பி 2 பாடலாசிரியர்களுக்கு ரொம்ப நன்றி. ஆமாம், இந்த இதில் படத்தினுடைய மகேஷ் மேத்யூ, அவன் வந்து என்னுடைய தம்பி, என்னுடைய பிள்ளையோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு. 2 பசங்க 6 வயசுலேருந்து பார்த்துருக்குறேன். ஸோ அதே போல் இந்த படத்தில் டிபுவா ஆரம்பிக்கிறான் தம்பி எடிட்டர். டெஃபினட்டாக மிகப்பெரிய ஒரு எடிட்டாக வருவான். டே நைட்டாக எவன் உழைக்கிறானோ டக்குன்னு போய் அலுவலகத்துக்கு உழைச்சிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி இதில் உதவி இயக்குநராக இருந்த மணியாக இருக்கட்டும், நந்தாவாக இருக்கட்டும், நதியாவாக இருக்கட்டும், விஜயாக இருக்கட்டும், சண்முக சுந்தரமாக இருக்கட்டும், நிஜாமுதீனாக இருக்கட்டும், ஸோ எல்லோருமே தம்பி கூப்பிட்ட சூழலுக்கு வந்தாங்க. அதில் மணியும் நந்தா 2 உதவி இயக்குநர்கள் எங்கள் ஊருக்காரர்களாக கிடையாது, இரவு பகலாக கிடந்து என் பிள்ளைக்கு ரைட் அண்ட் லெஃப்டாக இருந்து என் பிள்ளை அவர்கள் பத்தமாக பார்த்து கொண்டார்கள். எக்ஸ்பெஷலி நான் சொல்கிறது அப்படி தான். தர்புகா சிவாவை போட்டு கசிக்கிட்டு இருக்கான். அதேமாதிரி சிஜி குரூப்பு பட்ஜெட்டெல்லாம் பார்க்காம என் அருமை தம்பி ஸ்ரீநாத் அவர்கள் தயாரிப்பாளருக்கு கட்டுப்பட்டவர். அவர் ஏதாவது கடுஞ்சொல் பிரயோகப்பட்டிருந்தால் தப்பாக நினச்சிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு நல்ல படைப்புக்குள்ளே நீங்கள் வந்திருக்கீங்கப்பா. ஸோ இந்த படத்தில் எனக்கு அந்த டெக்னிக்கல் அந்த ரேஞ்சுக்கு சிஜி செட்டப் கிட்டத்தட்ட 237 ஷார்ட் சம்திங். நான் மிரண்டப்பா. ஒரு குறுகிய காலத்தில் ஃபாஸ்ட்டாக கொண்டு வர வேண்டிய அவசியம் ஏற்பட்ட பொழுது அதற்கு ஒத்துழைப்பு நல்கிய உங்கள் அத்தனை பேருக்கு நன்றிப்பா. ஸோ திரும்பவும் சொல்கிறேன், இப்போ சராசரியாக பிஜி முத்தையா என்கிற கலைஞன், நான் சுகுமாருடைய அண்ணன் ஜீவன், உச்சபட்ச கேமராமேன், ஒரு கொஞ்சம் வழி புரண்டு இயக்கத்தில் போன காரணத்தினால் அதை போல் அதற்கு பிறகு நான் ரொம்ப நாள் நேரம் 2-3 செட்டில் பார்ப்பேன். பிஜி முத்தையாவோட ஒர்க்கு முகம் ஒன்றுக்கு எப்போ போகிறான், எப்போ சாப்பிட்றான், கேமரா கர்ணன் கவச குண்டலத்தோடு படுப்பதை போலவே படுத்திருந்தான். முரட்டுத்தனமான உழைப்பாளி. அந்த பிள்ளைய பொறுப்பு புரிஞ்சியான்னு கேட்டேன். வந்து இந்த படம் என்பது பிஜி முத்தையாவுக்கு எப்படி நட்டிக்கு ஒரு தனித்துவமோ அதே போல் எனக்கு நாங்கள் எங்கிட்ட பறந்துக்கிட்டே இருப்போம். நான் ஒரு நல்ல ஒரு டெக்னீஷியன் வருவாங்களா, அல்லது நல்ல ஒரு டெக்னீஷியன் இடையில தடம் புரண்ட பொழுதும் மறுபடியும் தடத்தில் ஏறினாரா. ஸோ பிஜி முத்தையாவுக்கு அடுத்த கட்டம் வந்ததில் எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி. ஒரு எடிட்டர், அது அந்த அதே போல் டான்ஸ் கொரியோகிராஃபர், அதெல்லாம் நான் இல்லை. இதில் சாண்டி அற்புதமான ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காரு. இன்னொரு விஷயம், இந்த படத்தில் ஒரு கேமியோ ரோல் பண்ணியிருக்காங்க. அது தம்பியோட நலம் விரும்பி அது படத்தை பார்த்தப்பன்னு சொல்லுவாங்க. வேறு யாராவது விட்டுருந்தா என்னை மன்னிச்சுங்க, நிறைய மேடைகள் இருக்கும், அப்போ உங்களை நான் கொஞ்சிறேன். மீடியா எல்லாருக்கும் வணக்கம். அப்புறம் ஸ்டேஜில் உட்காந்துருக்க எல்லா பெரியவங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஐ வாண்ட் டு தேங்க் கண்ணன் ரவி சார். ஸோ கண்ணன் ரவி சார் இல்லாமல் இருந்தால் இந்த ப்ராஜெக்ட் எப்படி டேக்கப் ஆகிருக்குன்னு தெரியல. அவர் ரொம்ப சப்போர்ட் பண்ணார். லைக் லாஸ்ட் டே மட்டும் தான் அவர் ஷூட்டிங்கே வந்தார். அந்தளவுக்கு ஃப்ரீடம் எல்லாருக்கும் கொடுத்துருந்தாரு. அட் த சேம் டைம் தீபக் ரவி சாரும் எல்லாம் செம்ம சப்போர்ட்டிவாக இருந்தார். இந்த டீமுமே அண்ட் டெக்னீஷியன்ஸ் பிஜி முத்தையா சார், தர்புகா சிவானா மியூசிக், RLR தங்கம் எடிட்டர் அண்ட் ஃபைட் மாஸ்டர் மகேஷ் மேத்யூ, கொரியோகிராஃபர் சாண்டி மாஸ்டர் அண்ட் பிரவீன்ஜி மாஸ்டர். ஸோ இவங்க எல்லாரோட சப்போர்ட்டுமே பயங்கரமாக இருந்தது. அண்ட் ஆல் டெக்னீஷியன்ஸ் லைக் நவதேவி, காஸ்டியூம் டிசைனர், ஸோ எல்லாரோட சப்போர்ட் இருந்ததுனால தான் இந்த ப்ராடக்ட் ப்ராப்பராக வந்திருக்கு. இன்னமும் போஸ்ட் ப்ரொடக்ஷன் போயிட்டுருக்கு. ஸோ அதுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிற எல்லா பேக் அண்ட் டீமுக்கே சந்தோஷம், ஐ மீன் தேங்க்ஃபுல் பண்ணோம். அப்புறம் உமாபதினு இன்னொருத்தர் இருக்கார், ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவாக நம்மளுக்கு ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தார். அவரும் டே நைட்டாக இதை ஃபுல்லாக ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அவருக்கும் நீங்கள் தேங்க் பண்ணோம். அண்ட் தென் இந்த மூவி எப்படி வர்றதுக்கு அவரும் ஒரு ரீசன். அண்ட் இது எல்லாத்தையும் கட்டி ஆள்றதுக்கு ஒருத்தர் இருக்காரு, மேலே கூட வரமாட்டேன்னு சொல்லி ஒழிஞ்சிக்கிட்டு இருக்காரு. ஸ்ரீநாதன் விஸ்வநாதன் ஒருத்தர் இருக்காரு, இங்கே இருக்காரா? ஸோ அவருக்கு ரொம்ப தேங்க். பிகாஸ் அவர் தான் ஃப்ரம் ப்ராஜெக்ட் வேறு மாதிரி போயிட்டு இருக்கும் போது அவர் ஷேப் அப் பண்ணிக்கிட்டு சப்போர்ட் பண்ணிவிட்டு இது வரையும் டே அண்ட் நைட்டாக எங்கள் கூடயும் முழிச்சிட்டு இருக்கிற ஒரு பர்சன்ஸ், நல்ல ஸ்வீட்டான பர்சன். ஸோ அவருக்கும் ரொம்ப தேங்க் பண்ணணும். அண்ட் சிஜி டீம் இன்னமும் போயிட்டுருக்கு, ஒயிட் லோட்டஸ், ஸோ அவங்களுக்கும் தேங்க் பண்ணோம். அண்ட் ஆக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்கேன் அப்பாவை, MS பாஸ்கர் சார் அண்ட் இளவரசர் சாரை. பிகாஸ் அவங்க விழுகிறாங்க, அவங்க பண்ணணும்னு அவசியம் இல்லை. சரி ஒரு புது பையன் ஒரு அட்டம் பண்ணுறான் சொல்லிட்டு சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். அவங்க டான்ஸும் பண்ண வச்சுருக்கிறேன், அது எதுவுமே கூச்சமே இல்லாமல் ஜாலியாக பண்ணிவிட்டு லைக் செட்டை வந்து லைவாக வச்சுட்டு இருந்தாங்க. டே நைட்டாக ஒர்க் பண்ணியிருக்கிறோம் அவங்களோட. அண்ட் MS பாஸ்கர் மாமா சார், அவருக்கு வந்து ஒரு ஸ்லாங் கொடுத்துருக்கோம், அது கண்டிப்பாக ஷோர்ட் நீங்கள் டீசர்லேயே பார்த்துருப்பீங்க அந்த எண்டில் ஆஞ்சரியான் அந்த மாதிரி. ஸோ
ஸோ அது ஒரு ஒர்க் பண்ணியிருக்கோம், அது கண்டிப்பாக கிளிக் ஆகும்னு நம்புகிறோம். அண்ட் கம்மிங் டு நட்டி சார் வந்து லைக் ஆக்சுவலாக இவங்க 4 பேருமே ஃபஸ்ட்டு ஒரே படத்தில் பண்ணுறது இது ஒன்று, அது ஒரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன். ஸோ 4 பேருமே போட்டி நடிக்கிறது வந்து ஆஸ் அ கிரியேட்டராக எங்களுக்கு ரொம்ப என்ன சொல்லுவோம் செல்ஃபிஷான ஒரு ஹாப்பினஸ் இருக்கும்ல. நீன்னு போட்டு நடிக்கிறாங்க. ஸோ அது ஒரு செல்ஃபிஷான ஒரு சந்தோஷம் நம்மளுக்கு. அதில் நட்டி சார் வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் போட்டிருக்காரு. லைக் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் டைம்லைனில் வரும், ஒவ்வொரு காலகட்டத்துலேயும் ஒவ்வொரு கெட்டப் இருக்கும். அண்ட் இதில் ஒரு கெட்டப் வச்சு இப்போ மீம்ஸ் எல்லாமே வந்துகிட்டு இருக்கு. படத்தில் நிறைய கெட்டப் இருக்குது, அந்த தம்ப்நெயிலில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். அண்ட் யாரையோ டிஃபேம் பண்ணுறோன்னு சொல்லிட்டு இன்னைக்கு மார்னிங் ஒரு அண்ணா சொல்லிட்டார் போல், இல்லை இது எங்களுக்கு அகேன்ஸ்டாக ஏதோ எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. சத்தியமாக அப்படி யாரையும் அகேன்ஸ்டாக இல்லை, இது ஒரு பொலிட்டிக்கல் மூவி. அண்ணா சொன்ன ஒரே விஷயந்தான், சினிமாவை பார்த்தா நல்லாயிருக்கும். அண்ட் சேம் அவன் டிஃபேம் பண்ணன்னு சொன்ன ஒரு பர்சன் வந்து சிங்கம். அந்த சிங்கத்தை யாராவது டிஃபேம் பண்ண முடியுமா? அது எப்படி இருந்தாலும் சிங்கம். ஸோ யாரும் டிஃபேம் பண்ணலை, அதை மட்டும் நான் அட்ரஸ் பண்ணிக்க விரும்புகிறேன். அண்ட் அப்பாவை புகழ் தான் கொஞ்சம் ஓவராக தான் இருக்கும், பிகாஸ் அவரோட லைன் தான். பட் அவர் கொடுத்த அந்த ஜோஷ் தான் ரைட் ஃப்ரம் ப்ரொடக்ஷன் ஹவுஸில் பேசினதுலேருந்து இங்கே வந்து எக்ஸிக்யூட் பண்ணதுலேருந்து எல்லா ஆர்டிஸ்ட்கிட்டையும் பேசினதுலேருந்து அவர் தான் இந்த மூவியோட மெயின் பில்லர். ஸோ அவர் சப்போர்ட் இல்லாமல் லைக் நான் இந்த உலகத்துக்கு வந்திருக்க மாட்டேன், இந்த மூவிக்கு வந்திருக்க மாட்டேன். ஸோ தேங்க்ஸ்ப்பா. அண்ட் யாராச்சும் பேரை மிஸ் பண்ணியிருந்தேன்னா மன்னிச்சிடுங்க. அகெயின் சொல்கிறேன், இது பொலிட்டிக்கல் லீடர்ஸ் யாரையும் அட்டாக் பண்ணல. உங்களுக்கே தெரியும், எல்லா ஃபார்ம்லேயுமே ஆக்டர்ஸ் இருக்காங்க, எல்லா பொலிட்டீஷியன்ஸுமே நடிக்க வராங்க. ஸோ இது வந்து ஒரு ஜென்ரலான ஒரு மூவி. எல்லாம் வந்தீங்கன்னா ஜாலியாக சிரிச்சுட்டு போகலாம், ஹாப்பியாக இருக்கலாம். மூவியில் அரசியல் மட்டும் பண்ணிடாதீங்க. தேங்க்யூ.